என்ன வெக்கம்? இல்லை, எனக்கு என்னுடைய சின்ன வயசு காதல் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அதுக்கு இனி நம்ம பார்க்க போகிற படம் இந்த படத்தோட ஓப்பனிங்கே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லாரும் தமிழில் டைட்டில் போடுவாங்க, இல்லை இங்கிலீஷில் டைட்டில் போடுவாங்க. ஆனால் இவங்க டங்கிலீஷில் டைட்டில் போட்டு ஒரு தமிழுக்கே ஒரு புதுசாக ஒரு பெருமையை கொடுத்துருக்காங்க. நீங்கள் காதல் கண்கட்டுதே படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்தேன். அந்த ஹீரோயினுக்காகவே பார்த்தேன். ஐயோ, அந்த ஹீரோயின் தான் இந்த படத்துலேயும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட அட்வான்டேஜ் என்னன்னா பிக்சரைசிங்கும் பிக்சர் குவாலிட்டியும். நீ இன்னும் எதுவும் மறக்கல? மியூசிக் தான் இந்த படத்தை கொண்டு போச்சு. ஆனால் மியூசிக் இல்லாமல் இந்த படத்தை பார்க்கவே முடியாது. லவ் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன். அப்போ என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல? பொதுவாக ஒரு படத்தில் டப்பிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னே தெரியாது. ஆனால் இந்த படத்தில் ஒரு சில இடங்களில் டப்பிங் பண்ணியிருக்காங்கங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. காமெடி டயலாக் ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை. அப்படின்னு சின்ன சின்ன மைனஸ் தான் இந்த படத்தில் இருந்தது. உனக்குன்னு ஒரு கெட்ட நேரம் வரும், அப்போ சொல்லு. டைரக்டரே பால்வாடி காதல் ஃபீல் ஆகலை, ஆனால் காதல் ஃபீல் ஆச்சு. இதவே மெச்சூரிட்டி வந்துருச்சு, பட் டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி இல்லைல்ல. உங்கள் படத்தை நாங்கள் ரிவ்யூ பண்ணுமா? ஸ்க்ரீனில் இருக்கிற ஃபேஸ்புக் பேஜுக்கு உங்களுடைய ஷார்ட் ஃபிலிம் லிங்க்கை மெசேஜ் பண்ணுங்கள்.